7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி செவ்வாய் சேர்க்கை ரகசியம். உங்கள் ஜாதகத்தில் 12 வீடுகளில் சனி செவ்வாய் சேர்ந்து நின்ற பலன்கள் இந்த பதிவில் காணலாம். சனி செவ்வாய் இந்த இரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தன்மை உடையது. பஞ்சபூதங்களில் செவ்வாய் பூமியாகவும் சனி ஆகாயமாகவும் செயல்படுகிறது. உறவு முறையில் செவ்வாய் சகோதரியாகவும் சனி சகோதரனாகவும், ஒருவருக்கு பிறக்கும் குழந்தை செவ்வாய் பெண் குழந்தையையும் சனி ஆண் குழந்தையையும் குறிக்கிறது. இந்த செவ்வாய் சனி இரு கிரகங்களும் இரு கண்ணாக செயல்படக்கூடியது. இந்த பூமியில் மனிதனாக குழந்தையாக பிறந்து எத்தனை நாட்கள் எத்தனை வருடம் வாழப்போகிறோம்? சந்தோஷமா நிம்மதியா நல்லா வாழ போறோமா, இல்லை கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே சாக போறோமா? காலபுருஷனுக்கு 1/8ஆம் அதிபதி செவ்வாய். 4ஆம் வீட்டில் நேசமும் 10வது வீட்டில் உச்சமும் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 1/7ஆம் வீட்டில் சனி நேசம் உச்சமாகிறார். காலபுருஷனுக்கு 10, 11ஆம் அதிபதி தான் சனி. செவ்வாய் இருப்பிடத்தை குறிப்பவர். ஒருவர் வீடு கட்டி சொத்துக்களில் இருப்பிடத்தை அட்ரஸை குறிப்பவர் செவ்வாய். சனி ஒருவர் செய்யக்கூடிய தொழிலை குறிப்பவர். சனி பகவான் அப்படின்னாலே இறை பக்தியை கொடுக்கக்கூடியவர், தெய்வீக ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், கோவிலில் போய் சாமி கும்பிட்டா நம்முடைய வேதனைகள் நம்முடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு அடிக்கடி கோயிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பை குணத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. செவ்வாய் வண்டி வாகன ஓட்டுதல், டிராவல்ஸ், இயந்திர தொழிலை குறிக்கக்கூடியவர். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையை குறிக்கக்கூடியவர். விவசாயம், மண் நிலம் சார்ந்த தொழிலை குறிக்கக்கூடியவர். இந்த சனியும் செவ்வாயும் ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் அவங்களுடைய குடும்பத்தில் நிச்சயம் ஒருவர் ஓட்டுநராக இருப்பார். அதாவது லாரி ஓட்டுவார், பஸ்ஸு ஓட்டுவார், விமானம் ஓட்டுவார், அல்லது ஆட்டோ ஓட்டுவார், காரு ஓட்டுவார். சனியும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து ஒரு ஜாதகர்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக ஓட்டுநர்கள் இருப்பாங்க. யூனிஃபார்ம் சட்டை அணிந்து யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்திருந்தால் அவங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள், இறை பக்தியில் மேலோங்கி இருப்பவர்கள் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தே இருப்பாங்க. விவசாயத்தை வெறிகொண்டு செய்யக்கூடியவர்கள், விவசாயம்தான் என்னுடைய தொழில் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள், ஜாதகனோ அல்லது ஜாதகனுடைய உடன் பிறந்தவர்களோ விவசாயத்தின் மீது அதிக பற்று உள்ளவர்கள் இருப்பாங்க. ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் இந்த சனி செவ்வாயில் ஒரு கிரகத்தினுடைய திசை வந்துச்சுன்னா அப்போதுதான் கடுமையான பாதிப்புகள் அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும். சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் ஒரு சகோதரி ஒரு சகோதரன் இளம் வயதில் மத்தியம வயதில் துர்மரணங்கள், விபத்துகள், இந்த மாதிரி திடீர் மரணங்களை ஏற்படுத்திடும் ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரனுக்கு. சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்களுக்கு கிளர்ச்சி, காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எப்போதுமே அதே எண்ணத்திலேயே இருக்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி இவங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே வழியில் புகைப்படம், சினிமா துறையில், கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. செவ்வாய் மனித உடலில் தலை முதல் இடுப்பு வரை, சனி இடுப்புக்கு கீழே கால் பாதம் வரை
சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தா இந்த ஜாதகர்களுடைய ரகசியங்களை வெளியே தெரியாது. இவங்களுடைய ரகசியங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இவங்க வந்து ரகசியத்தனம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. லக்னம் முதல் 12 வீடுகள் வரை இந்த சனி செவ்வாய் சேர்ந்து அமர்ந்த பலன்கள் காணலாம். லக்னத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றால் பார்த்தீங்கன்னா வட திசையில் சனி பகவான் இழுப்பார், தென் திசையை நோக்கி செவ்வாய் இழுப்பார். இரண்டும் வந்து இரு துருவங்கள். இந்த ஜாதகனுக்கு வந்து முரட்டுத்தனம், பிடிவாதம், ஈகோ, இந்த மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி ரகசியத்தனம் லக்னத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். முரட்டுத்தனமாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு வந்து ரோசம் வந்து கூடுதலாக இருக்கும். சொந்தக்காரர்கள் வழியில், உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒரு அடிதடி சண்டை வந்துருச்சுன்னா இவங்க வந்து ரோசப்பட்டு கோவப்பட்டு மறுபடியும் அவங்களோட பேசவே மாட்டாங்க. லக்னத்தில் சனி செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகர்களுக்கு அதிக போராட்டங்கள் வாழ்வில் அமையும். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் நின்றால், 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். முதல் பாயிண்ட் வந்து குடும்ப ஒற்றுமை இருக்காது. ஜாதகன் வளர வளர பெரிய ஆளாக குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை இருக்காது. இந்த ஜாதகன் வந்து உண்மை தான் பேசுவார். அந்த உண்மையை வந்து கொஞ்சம் கடுமையாக வெளிப்படுத்துவார். இவர் வந்து உண்மை தான் பேசுவார். அந்த உண்மையை பேச்சின் மூலம் ஒரு தன்மையாக சொல்ல மாட்டார், ஒரு கடுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த ஜாதகனை குடும்ப நபர்கள் வெறுப்பாங்க. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் 2வது வீட்டிலே சனி செவ்வாய் உள்ளவர்களுக்கு பணம் சேமிப்பதில் தடை உண்டாகும். செவ்வாய் புத்தியோ சனி புத்தியோ வரும்போது ரகசியமாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் 2வது வீட்டிலே சனி செவ்வாய் உள்ளவர்களுக்கு உண்டாகும். லக்னத்திற்கு 3வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்ந்து நின்ற ஜாதகர்களுக்கு 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம். 3ஆம் வீட்டில் செவ்வாய் நிற்பது நல்ல தைரியம், நல்ல துணிச்சல். அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் இந்த சனி வந்து தாமதப்படுத்துவார், வேகத்தை வந்து குறைப்பார். அதாவது ஒரு மெயின் ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஸ்பீடு பிரேக் போட்டிருந்தா நிறுத்தி தான் போகணும். அது மாதிரி எவ்வளவு ஸ்பீடாக போனாலும் செவ்வாய் வந்து எவ்வளவு தைரியத்தை கொடுத்தாலும் சனி வந்து அந்த தைரியத்தை ஜாதகனுக்கு அப்படியே மட்டப்படுத்திடுவார். இளைய உடன் பிறந்தவர்களிடம் ஒரு கருத்து மோதல்கள், உதவி இல்லாத அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும். லக்னத்திற்கு 4வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்ந்து நின்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு, மனை, நிலம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். 4ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சேர்ந்து நின்றால் இவங்களுடைய வீட்டுக்கும் இவங்களுடைய சொத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்களுடைய வீட்டுக்கு அருகில் சொத்துக்களில் எறும்பு, தேளு, பூரா, நண்டோகுழி, பாம்பு, விஷ ஜந்துக்கள் நிறைய நிறைந்திருக்கும். லக்னத்திற்கு 4வது வீட்டில் சனியும் செவ்வாயும் கூடி நின்றால், 4வது வீட்டில் செவ்வாய் சனி கூடி நின்றால் மெத்த வீடு கட்டி விடுவாங்க. ஆனால் வந்து அதில் வந்து அடுத்த கட்ட வாரிசுகள் வளருவதற்கான வாய்ப்புகளை தாமதப்படுத்தும். 4வது வீட்டில் சனி செவ்வாய் நின்று பிற்கால வயதில் ஒரு 50 வயதுக்கு மேலே சனி திசையோ செவ்வாய் திசையோ வந்துச்சுன்னா தன்னுடைய மகன் மகள்களுக்கு திருமணம் செய்ய முடியாத அமைப்பை ஏற்படுத்திடும். 4வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்ந்து நின்றால் தாயார் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். தாயாருக்கு வந்து முட்டி எலும்பு, மூட்டு எலும்பு, கால் எலும்பு, பல்வலி, தலைவலி, இப்படி வந்து தாயார் வந்து வலி வேதனையில் தினந்தோறும் அவஸ்தைப்படுவாங்க. லக்னத்திற்கு 5வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால், 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலகாலத்தில் திருமணம் அமைவது தாமதமாகும். திருமணம் நடந்தால் தான் குழந்தை பாக்கியம். அப்போ வந்து குழந்தை பாக்கியத்திற்கு தாமதப்படுத்தும். பூரிய சொத்துக்களில் ஒரு பிரச்சனை,
காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு, வாக்கியா வரப்பு தரத்து பிரச்சனைன்னு இவங்க போய் கோர்ட்டில் கேஸு போட்டு ஒரு பல வருடம் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. குலதெய்வம் வழிபடுவதில் இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். குலசாமி கும்பிடுவதில் ஒரு பிரச்சனை, அல்லது குலசாமி இதுவா அப்படின்னு கூட தெரியாது. 5ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றால் இவங்க வந்து பழனிக்கு பாத யாத்திரை, முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று வருவாங்க. முருக பக்தர்களாக இருப்பாங்க. லக்னத்திற்கு 6வது வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றால், 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம், கடன், நோய், எதிரிஸ்தானம். பெரும்பாலும் இவங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. இவங்களுக்கு நல்ல வேலை அமைஞ்சிடும். சின்ன வயசுலேருந்தே சம்பாதிப்பாங்க. லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பது கெட்டவன் கெட்டடியில் கிட்டும் ராஜயோகம் ஒரு சிறப்பான அமைப்பாகும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகனுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. நல்ல வேலை, நல்ல உத்தியோகம். அவருக்கு வந்து கடன் இருக்காது. கடன் இருந்தாலும் இளம் வயதிலே கட்டி முடிச்சிடுவாங்க. லக்னத்திற்கு 7வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை, நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு மந்தனும் ஒரு முரட்டுத்தனமான கோபக்காரனும் அமரும் போது திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் எப்போதுமே முட்டாள் மோதல்கள் இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு பக்கம் ஒரு ஐடியா சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து ஏற்றுக்க மாட்டார். இவர் ஒரு ஐடியா சொல்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வந்து திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து கிழக்கு ஒரு பக்கம் இழுக்கும், மேற்கு ஒரு பக்கம் இழுக்கும். வாழ்க்கை துணையிடம் முட்டல் மோதல், ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சி வச்சுக்கிறது, மறைக்கக்கூடிய குணம் இருக்கும். 7வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் கூட்டு தொழில் நன்றாக வரும். கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கும் போது, ஒரு வியாபாரம் செய்யும் போது நன்றாக அமையும். லக்னத்திற்கு 8வது வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றால், 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து மர்மஸ்தானம். இவங்களுக்கு வந்து கிளர்ச்சி, காம எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 8வது வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றால் இவங்க வந்து பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அடிக்கடி விபத்தில் மாட்டக்கூடிய சிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் வண்டி வாகனத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். 8வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா கெட்ட உணவு பழக்கங்கள், அதாவது மது, போதை, சிகரெட்டு, பீடி, இதில் வந்து ஈடுபாடு, இதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அதிலிருந்து இவங்கள மீட்டு கொண்டு வர முடியாது. உடல் ஆரோக்கியத்தில் இவங்க வந்து மிக கவனமாக இருக்கணும். லக்னத்திற்கு 9வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம். இந்த ஜாதகம் வளர வளர பெரிய ஆவ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடு. 9வது வீட்டிலே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா அப்பா வந்து இளம் வயதில் கடுமையாக கஷ்டப்பட்டிருப்பார், கடன் வாங்கியிருப்பார். அப்பாவுடைய கடனை இந்த ஜாதகன் கட்டியிருப்பார். 9வது வீட்டிலே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா இந்த ஜாதகனுக்கு வெளியூர் வெளியிட பிரயாணங்கள் பிடிக்காது. கோயிலுக்கு போய்ட்டுலாம்பா அப்படின்னா நான் வரல அப்படின்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அங்கே வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா ஆன்மீக ஈடுபாடு, இறை பக்தியில் நாட்டம் குறையும். லக்னத்திற்கு 10வது வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றால் அது வந்து தொழில், ஜீவன, கர்மஸ்தானம். 10வது வீட்டில் சனியும் செவ்வாயும் நின்றால் தொழில் மூலம் இவங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்கும். விவசாயத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. 10வது வீட்டிலே சனியும் செவ்வாயும் நின்றால் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன இயந்திர தொழில், டிரைவர்களாக, ஓட்டுநர்களாக, விவசாயிகளாக வியர்வை சிந்தி கஷ்டப்படக்கூடிய தொழில் இவங்களுக்கு அமையும். வேலை பார்க்குறாங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளிடம் கருத்து மோதல்கள் இருக்கும். டிரைவராக ஒரு வண்டியில் போகிறாங்க அப்படின்னா அடிக்கடி வண்டி மாறிக்கிட்டே இருப்பாங்க. லக்னத்திற்கு 11வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை.
11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இரு பாவக்கோள்கள் 11வது வீட்டில் அமரும் போது இவங்களுக்கு செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோகம் மூலம் நல்ல லாபங்கள் வரும். மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம், பெரும்பாலும் மூத்த உடன் பிறந்தவர்கள் இருக்க மாட்டாங்க, இருந்தாங்கன்னா அவங்க மூலம் கொஞ்சம் கருத்து மோதல்கள், நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் வரும். லக்னத்திற்கு 11வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் எதிர்பாராத பணவரவு, அதாவது நிலம், சொத்துக்களை அதிக விலைக்கு விற்று நல்ல லாபங்களை கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். லக்னத்திற்கு 12வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகர்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா காலுக்கு அடிபடும். இப்போ நடந்து போகிறாங்க அப்படின்னா திடீர்னு போய் கல்லில் முட்டிக்குவாங்க, முள் குத்தும். முருகன் கோவிலுக்கு பழனி பாத யாத்திரை அடிக்கடி சென்று வருவாங்க. 12வது வீட்டிலே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா இரவு உறக்கம் குறையும், தூங்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு அலைச்சல் அதிகம். வருடத்தில் ஒரு முறை பழனி பாத யாத்திரை சென்று வரலாம். மருத்துவ செலவுகளும் இவங்களுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ ஏற்படும். லக்னம் முதல் 12 பாவங்கள் வரை சனியும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த மாதிரியான பலாபலன்கள் உங்களுக்கு நடக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து 3, 6, 11ஆம் வீடுகளில் நிற்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் சனி செவ்வாய் மூலம் பாதிப்புகள் குறைவு. சனியும் செவ்வாயும் சேர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் ஒரு வீட்டை பாரி செய்யும்போது அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம், மன குழப்பம், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்து நேர் 7வது வீட்டை பாரி செய்யும் போது அந்த 7வது வீட்டில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனக்குழப்பம், மன நிம்மதி கெடும். சனியும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்து சனியுடைய 10ஆம் பார்வை, அந்த 10ஆம் பார்வை வரக்கூடிய பாவக உறவு, பெரியப்பாவாக இருந்தால் பெரியப்பாவுடைய குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது, அண்ணனாக இருந்தால் அண்ணனுடைய வாழ்க்கை சரிபடாது. சனி 10ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய இடம் ரோதனைப்படும், நிம்மதியாக இருக்காது. உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்து உங்களுடைய வாழ்க்கை பலன், வாழ்வாதாரம் போராட்டங்களாக இருக்கிறதா அல்லது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.